Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தேர்தல் அறிக்கை ஒரு 2 தினங்களில் தேர்தல் அறிக்கை வெளியிடும். பாண்டிச்சேரியில் விநாயகர் சதுர்த்திக்கு சிலிண்டரு இதுக்கெல்லாம் பிரதமர் அறிவிச்சு அதே மாதிரி இந்திய தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய இதில் வேறு ஏதாவது எதிர்பார்க்கலாமா? தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட எல்லாம் நிறைவடைந்திருக்கு. இன்னும் 2 தினங்களில் நாங்கள் அறிக்கை வெளியிடுவோம். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்கிறோம். சரி, இல்லை அதை பற்றி தெரியல. திமுகவுக்குள்ள அவங்க கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கூட்டணி அவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே பெரிய சலசலப்புக்கு மத்தியில் தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் சேர்ந்தாங்க. மாணிக்க தாகூர் ஒரு பக்கம், பிறகு காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்கள் விருப்பமில்லாத காரணங்கள், அதுபோல் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். அந்த தொகுதியிலும் வெளியே வந்திருக்காங்க. அது அவங்களுடைய கூட்டணியினுடைய சலசலப்பை காட்டுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. ஹீரோ தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க, அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. அது ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது ஹெராயின் தேர்தல் அறிக்கையாக தான் நான் பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா உற்பத்தியை, கஞ்சா பழக்க வழக்கத்தை உருவாக்கிய கட்சி திமுக கட்சி. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்கட்டண மாதம் 2 முறை இருப்பதை ஒரு மாதம் எடுப்போம்னு சொன்னாங்க. எல்லாமே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 2 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம், படுகொலைகள், அனைத்திற்கும் மது, போதை பழக்க வழக்கங்கள் தான் காரணம். முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு காரணம். வருகின்ற 23ஆம் தேதி அதற்கான பதில்கள் நிச்சயமாக வெளிவரும். பிரதமர் ஏற்கனவே கன்னியாகுமரிக்கும் வரக்கூடிய தேர்தலில் கன்னியாகுமரிக்கும் கோயம்புத்தூருக்கும் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வர இருக்கிறார். விஜயோட தேர்தல் எப்படி பாக்கீங்க? அதிக கூட்டம் வருது, எம்ஜிஆருக்கெல்லாமே மழை இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதாவது கூட்டத்திற்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான். தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கான விளக்கங்கள் தெரியும். நான் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு சாத்தூரில் வேட்புமனு தாக்கல் செய்கிறேன். நாளைக்கு தேர்தல் நாமினேஷனுக்கு பம்பாய் முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் வருகிறார்கள் நாமினேஷன் போடுறதுக்கு. பிறகு மத்திய அமைச்சர்கள் வருவார்கள். அந்த தேதி குறித்து மத்திய அமைச்சர்கள் அதில் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள். நாளையிலிருந்து தொடங்கும். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.